உப்பு தின்ன தண்ணி குடிச்சுதானே ஆகணும். விஷவள்ளி எப்போ திருட்டுத்தனமான புத்தியோட செயல்பட ஆரம்பிச்சாலோ அந்த நிமிஷமே கடவுள் அவளுக்கு உதவி செய்யறத நிச்சயம் நிறுத்திருப்பாரு. யாழினிய இல்லாம ஆக்கணும், யாழினோட குழந்தைய அழிக்கணும் அப்படின்னு பலமா திட்டம் போட்டு பல காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணுல கூட அவளால ஜெயிக்கவே முடியல. கடைசியா ஃப்ரிட்ஜில் கரண்ட் ஷாக் வர மாதிரி ஏற்பாட பண்ணி இருந்தா. என்னோட போன வீடியோல நான் சொல்லி இருந்தேன், அவன் நினைக்கிற எதுவுமே நடக்காது, ஷாக் அடிக்க போறது யாழினிக்கு கிடையாது, விஷவள்ளிக்கு தான் ஷாக் அடிக்க போகுதுன்னு. நாம என்ன சொல்லியிருந்தோமோ அது அப்படியே மாறாம நடந்திருக்கு. அந்த வகையில ரொம்பவே சந்தோஷம். என்ன பிடிச்ச கரண்ட் சட்டுன்னு விட்டுருச்சு, அதுதான் ஒரு சின்ன வருத்தம். கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாக் அடிச்சிருக்கணும், இல்ல தூக்கி எரிஞ்சிருக்கணும். விஷவள்ளியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்கன்னா அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் இருந்திருக்கவே முடியாது. யாரெல்லாம் விஷவள்ளி ஹாஸ்பிட்டல் போவான்னு எதிர்பார்த்தீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. சிவனாண்டிக்கு கேன்சர்ன்ற விஷயம் ஜெயிலர் மூலமா மாயாவுக்கு போய் சேர்ந்துச்சு. அதுலயும் நம்ம ஹீரோ விக்ரம் சிவனாண்டி கிட்ட ரொம்ப கன்னிங்கா பேசின மாதிரி ஜெயிலர் உணர்ந்தாரு. விக்ரம் பேசினப்போ சிவனாண்டியோட முகம் மாறதையும் அந்த கவனிச்சாரு. மாயா, கூடிய சீக்கிரம் நீங்க யாரு என்னன்ற உண்மைய சிவனாண்டி அவன் வாயாலே சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மனசு மாறுற மாதிரி விக்ரம் பேசியிருக்கான். ஒண்ணு, நீங்க சிவனாண்டி சந்திச்சு அவன் வாய் அடைக்கிற மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணுங்க, இல்லனா சாக போறவன் தானே, இப்பவே அவன் கதையை முடிச்சு விட்டுருங்க. சிவனாண்டி இருக்க இருக்க உங்களுக்கு ஆபத்தோடைய அளவு தான் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு ஜெயிலரே ஒரு விஷயத்த சொல்லவும் மாயாவுக்கும் அது சரிதான் தோணிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் பழகின தோஷத்துக்காக முதல்ல சிவனாண்டிய நேரா சந்திச்சு விஷயத்த சொல்லுவோம். எனக்கு எதிராக எந்த காரணம் கொண்டும் செயல்படாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுவோம். அதையும் மீறி சிவனாண்டி ஏதாவது உண்மையை சொல்ல முயற்சி பண்ணா அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எப்படி ஸ்கெட்ச் போறதுன்றத பிறகு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மாயா நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த யோசனையோட தான் சிவனாண்டிய பாக்குறதுக்கு வந்திருந்தா. வந்த இடத்துல சிவனாண்டி கிட்ட ரொம்ப அக்கறையா தான் பேச ஆரம்பிச்சா. அண்ணே, உங்களுக்கு எதுனாலும் சரி நான் பார்த்துப்பேன், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுக்க முயற்சி பண்ணவும் சிவனாண்டி அந்த எண்ணத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டான். சிவனாண்டியோட மனசுல ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் விக்ரம் கடைசியா சொல்லிட்டு போனதுதான், நீ என்ன வேணா பாவம் பண்ணிருப்ப, அதை பத்தாலாம் இப்ப பேச்சு இல்ல, ஆனா நீ சாகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை செத்து வச்சுட்டு போன்னு விக்ரம் சொன்ன விஷயம் தான் சிவனாண்டி காதுல பலமா எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. நாம இப்படி தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் நமக்கு கடவுள் இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கவும் ஆரம்பிச்சான். சிவனாண்டியோட எண்ண ஓட்டம் என்னன்னு புரிஞ்சிக்காம எங்க சிவனாண்டி தன்னை மாட்டி விட்டுருவானோ அப்படின்ற நோக்கத்தோடய பேசின மாதிரி சிவனாண்டிக்கு தோண ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல சிவனாண்டி பொறுமை இழக்க ஆரம்பிச்சான். சிவனாண்டி பொறுமை இழக்கிறான்னா மாயாவால் அதை பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? நேரடியாவே சிவனாண்டிய மிரட்ட ஆரம்பிச்சுட்டான் மாயா. மாயமா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், உங்க வில்லத்தனத்தை என்கிட்ட காட்ட முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் நான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சேன்னா நான் இருக்க இடத்துல நீங்க இருப்பீங்க, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன், பரவாயில்லையா அப்படின்னு சிவனாண்டி மிரட்டவே ஆரம்பிச்சான். அப்பதான் மாயாவுக்கு நிலைமை என்னன்றது புரிய ஆரம்பிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.